வணக்கம். இந்த நியூஸை ஷேர் பண்ணக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இந்த பொண்ணு 18 இயர்ஸ் ஓல்டு. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அந்த பொண்ணு எழுதின நோட்டு தான். நிஹாரிகாங்கிற ஒரு பொண்ணு இந்த லெட்டர் எழுதியிருக்காங்க. ஐம் லூசர், ஐம் ஒஸ்ட் டாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சாரி மம்மா அண்ட் பாப்பான்னு எழுதிட்டு இந்த ஜனவரி 31 நடக்க போற ஜேஇ எக்ஸாம அந்த பொண்ணால கிளியர் பண்ண முடியாது அப்படின்னு அந்த பொண்ணு நம்பி சூசைட் பண்ணிட்டாங்க. நான் வேஸ்ட்டு, நான் லூசர், நான் உங்களோட ஆசைகளை என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல, ஐ ஒஸ்ட் டாட்டர் அப்படின்னு எழுதியிருக்காங்க அந்த பொண்ணு. எந்த அளவுக்கு மனசுல ஒரு வலி இருந்திருந்தா, எந்த அளவுக்கு அந்த பொண்ணு உடைஞ்சு போயிருந்தா இப்படி எழுதியிருப்பாங்க. இதுக்காக தான் நான் பயப்படுறேன். நம்ம எஜுகேஷன் சிஸ்டம், அந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன்லாம் பார்த்து நான் பயப்படுற ஒரே ஒரு விஷயம் தான், இந்த ஜான் 31 நடக்க போற இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியல, அதனால நான் வேஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபீல் அந்த பொண்ணுக்கு வந்திருக்குன்னா அந்த பொண்ணை பத்தின சரியான புரிதல் அந்த குழந்தைக்கு கொடுக்கப்படலன்னு தானே அர்த்தம். இந்த 18 இயர்ஸ் ஓல்டு கண்டிப்பா இன்டெலெக்சுவல் பிரெயின் தான். ஏன்னா மல்டிபிள் டைம்ஸ் அந்த பொண்ணு அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க, நல்ல ஒரு அம்பிஷனோட இருந்திருக்காங்க, ஒரு கோல் ஓரியன்ட். இந்த மாதிரி இருக்க ஒரு ஹைலி இன்டெலெக்சுவல் பிரெயின்ஸை நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியல. அதை புரிய வைக்க வேண்டியது ஒரு நம்மளோட கடமை. நீங்க ஃபீல் பண்ணலையா? இந்த காலத்துல இந்த குழந்தைங்களுக்கு அவங்க ஆம்பிஷியஸா இருக்கணும், ஓகே, கோல் ஓரியன்டா இருக்கணும், ஓகே, பட் அதுக்காக ஒரு கோலை ரீச் பண்ண முடியல அப்படின்னா நான் ஒஸ்ட் அப்படின்ற அளவுக்கு அவங்க யோசிக்கிறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நாம தான். அவங்களுக்கு ஒரு செல்ஃப் அவேர்னஸ் கொடுத்திருந்தோம் அப்படின்னா, அவங்கள பத்தின ஒரு செல்ஃப் அவேர்னஸ், அவங்க என்ன மாதிரி ஸ்ட்ரைடோ பர்சனாலிட்டி, அவங்களுக்கு என்ன ஸ்கில் ஈஸியா வரும், எந்தெந்த அப்டிடியூட்ஸ் அவங்க ட்ரை பண்ணலாம், அண்ட் எந்தெந்த வென்ச்சர்ல அவங்க போக முடியும், எந்த செக்மெண்ட் ஆஃப் கரியர் அவங்களோட பர்சனாலிட்டிக்கு சூட்டபிளா இருக்கும், அவங்க லைஃப் எப்படி என்ஜாய் பண்ணிக்கிட்டு அட் த சேம் டைம் லேர்னிங் பண்ணிக்கிட்டு அட் த சேம் டைம் லைஃப்ல ஜெயிக்கவும் முடியும். அதுக்கான எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதை ஏன் நம்ம அந்த குழந்தைங்களுக்கு புரிய வைக்கல? அந்த குழந்தை யாருன்னு கூட தெரிய வைக்கிறதுக்கு நம்ம ஏன் முயற்சி எடுக்கல? எல்லா பிரெயினுமே ஈக்குவலான பிரெயின் தான். நாம பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அந்த குழந்தைக்கு எது ஈஸியா வரும், அந்த குழந்தையோட ட்ரைட் ஆஃப் பர்சனாலிட்டிக்கு எதை ஈஸியா படிக்க முடியுங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு அவங்க பர்சனாலிட்டி என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும், செல்ஃப் அவேர்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவங்கள பத்தின சரியான புரிதல் அவங்களுக்கு வரும்போது எது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத அவங்க டிசைட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த டிசிஷன் மேக்கிங் ஒரு ப்ராசஸ், இங்கே ஒரு இம்பேர்மெண்ட் இருக்கு. அடுத்து அவங்களுக்கு போதுமான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கொடுக்கல. தயவு செஞ்சு உங்க குழந்தைங்களோட பர்சனாலிட்டி என்னன்னு கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுங்க. அதுக்காக நிறைய சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட் டெஸ்ட் அவைலபிள். அண்ட் உங்களோட குழந்தைங்க அவங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிக்கும், எந்த சப்ஜெக்ட் ஈஸியா வரும்னு கண்டுபிடிச்சு அதை அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க கஷ்டப்படாம படிச்சுட்டு போயிடுவாங்க, கஷ்டப்படாம மார்க்ஸ் வாங்கிடுவாங்க, கஷ்டப்படாம லைஃப்ல பெரிய லெவல்ல ஜெயிச்சிருவாங்க. இதை மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா போதும். குழந்தைங்க இந்த மாதிரி அட்லீஸ்ட் இனிமேலாவது இது மாதிரி ஒரு இழப்பு இருக்கவே கூடாது. எந்த குழந்தையும் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் படிப்புக்காக உயிரை விடுறது இனிமே நடக்கவே கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இதை மட்டும் செய்யுங்க. அவங்களுக்கு வாழ்க்கையை புரிய வைக்கணும்னா முதல்ல அவங்களுக்கு புரிய வைங்க, அவங்க யாருன்னு உணர வைங்க, அவங்களோட பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுங்க. அது மட்டும்தான் நம்மளோட வேலை. அதை மீறி நீ இவ்வளோ மார்க்ஸ் வாங்கணும், அவ்வளோ மார்க்ஸ் வாங்கணும்னு அவங்களுக்கு ப்ரெஷர் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. அண்ட் இந்த பொசிஷன்ல போய் நீ உட்காரணும், அப்பதான் நீ பெரிய ஆளு அப்படின்னு ப்ரெஷர் கொடுக்காதீங்க. எல்லா பிரெயினுமே ஈக்குவல் தாங்கிறத முதல்ல நம்புங்க. With that note, this is Shakti signing off. Thank you so much for watching my video.